அறிவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் ஐயப்பனை காண வருவதற்கு இங்கே நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எவருக்கும் அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கவில்லை. குப்பை தொட்டி ஓரமாக உட்கார வைத்துள்ளார்கள். இங்கே பாருங்கள், சுகாதாரமற்ற முறையில் இருக்கிறது. இரவு 11:30 மணிக்கு இவர்களாம் இரவு உணவு உண்ணவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. சபரிமலை புண்ணியத்தலமா இருக்க வேண்டிய தளத்தில் இப்படி ஒரு அநியாய காட்சி நடக்கிறது. இந்த வீடியோ எடுப்பதே எனக்கு ரொம்பவும் சங்கடமாக சூழ்நிலை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த ஐயப்ப பக்தத்தில் அவர் மூக்க புத்தி கொண்டு நிற்கிறார். அவ்வளவு ஒரு துர்நாற்றம் இருக்கிற இந்த இடத்தில். இது கொரோனாக்காக அல்ல, இது மனித கழிவு அகற்ற முடியாமல் அதன் வீச்சத்துக்காக மக்கள் எவ்வளவு சங்கடத்துக்கு உள்ளாகி இருக்கார்கள். எல்லாரும் ஆன்லைன்ல புக் பண்ணி வந்திருந்தவங்க தான் சாமி. எல்லாமே புக் பண்ணி வந்திருந்தாலும் இங்க வந்து சரியான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. என்ன பண்றாங்கன்னு எந்த ஒரு விவரம் இல்லை. எப்ப பாப்போம் அப்போ எந்த விவரம் இல்லாம இருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு நாங்க கட்டுத்தாங்கணும் பம்பையில இருந்து. இப்ப மணி 11:30 மணி. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரிசையில் நின்றுக்கிறோம். இதை கை குழந்தையும் வச்சிருக்கோம். நாங்க எந்த ஒரு அடிப்படை வசதி, உணவு, இடம் எதுவுமே தரல. இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது. இதுக்கு மக்களாகி நீங்களும் அரசு உயர் அதிகாரிகளும் கண்டு கொண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.